பெருங்குடியில் குப்பைமேடு அருகே உள்ள நீர்நிலை இளஞ்சிவப்பு நிறத்தில் மாறியது தொடர்பாக ஆய்வு செய்யும் பணிகளை சென்னை ஐஐடி தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ அந்த ஆய்வை பொறுத்தவரைக்கும் இந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? இந்த குழு என்னென்ன விஷயங்களை அங்கு ஆய்வு செய்ய இருக்கிறது? தற்போது பெருங்குடியில் இருக்கக்கூடிய இந்த குப்பை கிடங்குக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த நீர்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது இந்த இடத்தை நேரடியாக பார்க்க முடிகிறது. இளஞ்சிவப்பு நிறத்தில் முழுமையாக இங்கே இருக்கக்கூடிய நீர்வளம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இது தொடர்பாக தொடர்ச்சியாக செய்திகள் வந்த வண்ணமாக இருப்பதை தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் அதே போல சென்னை ஐஐடியும் இணைந்து தற்போது இதற்கான ஆய்வை தற்போது நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது ஐஐடியினுடைய பேராசிரியர் தலைமையில் தற்போது இந்த ஆய்வு குழுவானது இங்க இருக்கக்கூடிய மாதிரிகளை சேகரித்து இதனுடைய பாதிப்பு குறித்து ஆய்வு செய்து வருவதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது குப்பை கிடங்கினுடைய அந்த தாக்கத்தின் காரணமாக இந்த இளஞ்சிவப்பு நிறம் ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது ஃபேக்டரி வாட்டர்கள் சுத்திகரிக்கப்படாமல் இந்த நீர்நிலையில் கொட்டப்பட்டதன் காரணமாக இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டதா, அல்லது பாக்டீரியாவினுடைய பாதிப்பா என்பது குறித்து தற்போது முழுமையாக ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக தற்போது நமக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த பாதிப்பு என்பது சைனோ என்ற பாக்டீரியாவின் மூலியமாக ஏற்பட்டிருப்பதாகவும், அது ஒரு இளஞ்சிவப்பு பாக்டீரியா, அதன் காரணமாகவே தற்போது இந்த தண்ணீர் முழுவதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இதனால் பெரிய அளவிலான அச்சப்படக்கூடிய ஒரு காரியம் இல்லை என்றும் தற்போது அவர்கள் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இறுதிக்கட்ட முடிவுக்காக தற்போது இந்த ஐஐடி குழுவினுடைய அறிக்கைக்காக காத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக இதனுடைய பாதிப்பின் காரணமாக இங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டார மக்கள் தற்போது அச்சப்படக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போர் வாட்டர், அதாவது தற்போது மோட்டார் மூலியமாக போர் வாட்டருக்கு மற்ற தேவைகளுக்காக, அதாவது குடிநீர் தவிர்த்து மற்ற தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை தற்போது பயன்படுத்தினாலும் கூட இது போன்ற பாதிப்பின் காரணமாக அது அவர்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படியா வேல்முருகன் இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக சமூக ஆர்வலர் திரு ஹரி சுல்தான் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பிலிருந்து ஒரு சைனோ என்ற பாக்டீரியாவினுடைய பாதிப்பு தான் இந்த கலர் சேஞ்சுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை ஏத்துக்கலாமா, அல்லது இந்த ஆய்வு முடிவின் பிறகுதான் அந்த முடிவுக்கு நாம வர முடியுமா? மகிழ்ச்சி. இல்ல, இவங்க மாற்று கட்டுப்பாடுறையும் ஒவ்வொருத்தையும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பெரிய லெவல்ல உங்க மாதிரி மீடியாக்கள்ல வெளியே வரும்போது மட்டும்தான் அதுக்கு ஆக்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியும் ஏற்பட்ட தடவை பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன ஆக்ட் பண்ணாங்க, என்ன விதமான தீர்வு சொன்னாங்க, அல்லது அதை என்ன ரெக்டிஃபை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஏதாவது இது இருக்கா, டாக்குமெண்டேஷன் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டர் பாடி, இது பள்ளிக்கரணைங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான சதுப்பு நிலம். ஸோ இதை பாதுகாக்க வேண்டியது கட்டாய கடமை, சென்னையினுடைய நுரையீரலா செயல்படக்கூடிய ஒரு இது. ஆனா ஒவ்வொரு முறையும் மாசு கட்டுப்பாடு என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை ஒரு பெரிய லெவல்ல வந்த பின்னாடி தான் அதற்கான இதை நோக்கி போறாங்களே தவிர்த்து இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு கண்டாங்க, என்ன இது ரெக்டிஃபை பண்ணாங்க, அதை தீர்வு உருவாக்குனாங்கன்னு தெரியலையே. அதனாலதானே மக்கள் பயப்படுறாங்க. அந்த சுற்றி உள்ள மக்கள் பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கான தீர்வை சரியா செய்யறது இல்லை, அல்லது மேம்போக்கா இந்த மாதிரியான ஒரு ஒப்புக்குச்சப்பான இதை மட்டுமே கொடுத்துட்றாங்க. அப்போ உண்மையான முறையில நீங்க ஆய்வு செஞ்சு பிரச்சனையை கண்டறிஞ்சு அதை தீர்த்தால் மட்டும்தான் மக்கள் பயப்படாம தைரியமாவும் இருப்பாங்க. அது ஒரு அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்கவும் முடியும். ஸோ அந்த காரியத்தை எப்பயுமே மாசு கட்டுப்பாடுகளும் செய்யறதுனாலதான் சென்னையில் உள்ள 3 ஆறுகளும் சரி, 32 கால்வாய்களும் சரி, அல்லது பள்ளிக்கல்லை போன்ற அரிதிரும் மாதிரிதான் நன்னீர் சதுப்பு நிலங்கள் எல்லாம் நம்மளால் பாதிக்கப்படக்கூடிய இதா இருக்கு. நம்ம அதை ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுது. ஸோ இதுக்கு இதுக்கு காரணம் அதாவது இப்ப நீர்நிலைகளுக்கு பக்கத்துல குப்பை கிடங்கு வைக்க கூடாது, அந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகளை அவங்க விதிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அது அவங்க செய்யணும். மாசு கட்டுப்பாடு அதுக்கு தானே இருக்கு. இப்ப உதாரணமா நீங்க இப்ப நம்ம அந்த பெருங்குடி குப்பை கூடம் அப்படின்னா அதனுடைய ஆயுட்காலம் முடிஞ்சு நீ தொடர்ந்து 2-3 தடவை நீட்டிப்பு செஞ்சுட்டாங்க. 2014-15 அதனுடைய ஆயுட்காலம் முடிஞ்சது. ஆனா திரும்பவும் நீட்டிப்பு செஞ்சாங்க. திரும்பவும் 2 தடவை நீட்டிப்பு செஞ்சு 2020 முடிஞ்ச பின்னாடியும் திரும்பவும் குப்பைகளை கொட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏறக்குறைய 7,000 கோடி ரூபாய்க்கு அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னா கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஆனா அந்த கான்ட்ராக்ட் எதுக்கு அப்படின்னா, சென்னையில் உள்ள 15 ஜோன்ல இருந்து எடுக்கக்கூடிய குப்பைகளை கொண்டு போய் டிரான்ஸ்போர்டேஷன் பண்றதுக்கு மட்டுமே அவ்வளவு செலவு பண்றோம்.
அது எங்க போகுதுன்னா கொடுங்கியூருக்கும் பள்ளிக்கரணை சதுப்புநிலத்துக்கு தான் போகுதே தவிர்த்து அதை ரீசைக்கிள் பண்றதோ அல்லது வந்து வேற இடத்துக்கு மாற்று அமைக்கிறதுக்கான எந்த வேலைகளும் இன்னும் செய்யப்படவே இல்லை. இதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தான் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு இருக்கு. ஆனா அவங்க அந்த பணியை செய்யறதே கிடையாது. உங்களை போன்ற மீடியாக்கள் அல்லது பெரிய லெவல்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்பும் போது மட்டும்தான் அவங்க வந்து இதை வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களே தவிர்த்து அவங்களை ஏதாவது கண்காணிப்பு வச்சிருக்காங்களா? இப்ப பள்ளிக்கரணை சதுப்புநிலத்தை சுத்தி ஏதாவது கண்காணிக்கிறாங்களா? அவங்க ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களா? ஏதாவது பிரச்சனை வந்து இந்த மாதிரி பெரிய லெவல்ல வரும்போது மட்டுமே மீடியாக்கள்லயோ அல்லது பொதுமக்களோ சமூகங்களோ நிறைய லெவலில் எழுப்பும் போது மட்டும்தான் அவங்க வந்து அந்த ஒரு பதில் சொல்றாங்களே தவிர்த்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் அந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்கான விஷயங்களை அவங்களுடைய இது என்ன செஞ்சிருக்காங்க அது செய்யாதுதான் இப்படி பெரிய பிரச்சனைக்கான அதி முக்கியமான காரணம். பிரச்சனைகள் எழும்போது மட்டும் அதற்கான தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்காமல் முன்னதாகவே அந்த முன்னெடுப்புகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விஷயம், இப்ப அருகில இருக்கக்கூடிய மக்கள்லாம் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுமோ அப்படின்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கு. அதற்கான அதற்கான வாய்ப்பு என்பது இதில் ஏற்படுமா? நிச்சயமா. ஏன்னா நீங்க சதுப்பு நிலம் அப்படிங்கிறது எப்படின்னா மற்ற நிலங்களை விட வந்து 10 மடங்கு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நிலம் தான் வந்து இந்த சதுப்பு நிலங்கள். ஸோ இந்த சதுப்பு நிலங்கள் வந்து 1980 ஒரு சென்னையில ஒரு ஆய்வு செய்யும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாத்தாலே போதுமானது, ஒட்டுமொத்த சென்னைக்கும் தண்ணீரை சப்ளை பண்ண முடியும், தண்ணீர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலப்பகுதி தான் நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அதுல ஏகப்பட்ட நிலங்களை நம்ம இழந்துட்டோம். இப்ப இருக்கிறதே ஒரு 1500 ஏக்கர் தான். அதுலயும் ஒரு 250-300 ஏக்கர் அன்னைக்குமா குப்பையை கொட்டி நாசப்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் வந்து கழிவுகளை விட்டு இன்னும் நாசப்படுத்திட்டு தான் இருக்கிறோம் நாம. அப்போ இதுல வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இது ஏற்கனவே அந்த பாதிப்பு சுற்றி உள்ள மக்களுக்கு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் அவங்க பாதிப்பு அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. அப்ப இதுல வந்து பாதிப்பு அடையாதுங்கிறது எப்படி அவங்கள வந்து ஒரு முன்னெச்சரிக்கையோ ஏதோ இருக்க முடியும்? அப்ப ஒவ்வொரு தடவையும் அவங்க பிரச்சனையை சந்திக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, மாசு கட்டுப்பாடு வாரியம் பெரிய லெவலில் அந்த பிரச்சனை கிளம்பும் போது மட்டும்தான் அதுக்கு ரியாக்ட் பண்றாங்களே தவிர இதெல்லாம் ரியாக்ட் பண்றதே கிடையாது. இப்போ ஒரு கடந்த ஒரு 15 ஒரு மாசம் முன்னாடி பார்த்தோம், குப்பையில் எரிஞ்சதை பார்த்தோம். முழுமையா பெரிய லெவல்ல அந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தாமாகவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் போது, அதாவது பிரச்சனைகள் எழும்போது அல்லாமல் முன்கூட்டியே அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு ஹரிஸ் சுல்தான். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து சுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ ஒரு நீர்நிலை முழுவதுமாக பாதிப்பிற்குள்ளாகி இருக்கிறது. பாக்டீரியா காரணமா அல்லது ஃபேக்டரியிலிருந்து வெளியேற்றப்பட்ட கழிவுநீர் காரணமா என்று, அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறிய அந்த கழிவுகள் காரணமா என்று பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. ஆனா பதில் இல்லை. பதில் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இதனால ஏற்படுற பாதிப்பை சரி செய்யறதுக்கு, நிரந்தரமான தீர்வு ஏற்படுவதற்கு அரசு என்ன முன்னெடுப்பு எடுக்கணும்? இல்ல, இந்த பிங்க் கலரா மாறிக்க வந்து ஒரு மீத்தேன்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு ஆல்கே பாக்டீரியா தான் முக்கியமான ஒரு காரணம். இந்த பிங்க் கலரா மாறிக்கிறதுக்கான காரணம் வந்து அதுதான். இது வந்து நமக்கு என்ன காமிக்குதுன்னா, நம்முடைய திடக்கழிவு மேலாண்மை வந்து எவ்வளவு மோசமான விஷயத்தை வந்து இது வந்து வெட்டமாக்கி காமிக்குது. ஏன்னா நம்முடைய முக்காவாசி இந்த மீத்தேன் வெளியேறது வந்து மக்கி போகக்கூடிய குப்பையில வந்து தான் முக்காவாசி மீத்தேன் வந்து வெளியேறும். ஸோ அந்த மீத்தேன் வந்து அதிகமா வெளியேறி தான் இந்த உயிரினம் வந்து அங்க த்ரைவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து நம்மளுடைய திடக்கழிவு மேலாண்மை வந்து எப்படி வந்து மோசமா இருக்குது, எவ்வளவு மோசமா இருக்குது எடுத்துக்கான விஷயம் தான் அங்க பார்க்க முடியும். இது வந்து நம்முடைய மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு சோர்ஸ் செக்ரிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த குப்பை எங்க உற்பத்தி ஆகுதோ, வீடுகள்லயோ இல்லை எங்க உற்பத்தி ஆகுதோ அங்கேயே வந்து மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிச்சுட்டா நம்முடைய ஒரு 75-80% பிரச்சனை வந்து முடிஞ்சு போயிடும். இந்த பிரச்சனை வந்து அதை செய்யாது, அப்படியே செஞ்சு கொடுத்தாலும் ஒன்னா எடுத்துட்டு போறதா வந்து பிரச்சனை ஆகுது. ஸோ அப்போ இந்த குப்பைகளை வந்து தரம் பிரித்து அங்கங்கே டீசென்ட்ரலைஸ் பண்ணி பொருளை இப்போ ஒவ்வொரு வீட்லையும் பண்ண முடியலன்னா அங்கேயிருந்து கலெக்ட் பண்ணி அந்த பகுதியில் வந்து ஒரு மக்கும் குப்பையை உரமா மாற்றக்கூடிய ஒரு செட்டப் ஒரு அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸை கிரியேட் பண்ணிட்டோம்னா இந்த மக்காத குப்பைகள் வந்து பிரிச்சல் அவங்க மக்காத குப்பைகளை நீங்க வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடியது, ரீசைக்கிள் பண்ண முடியாது பிரிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான குப்பை தான் கடைசியில் வந்து மிஞ்சும். ஸோ அந்த ஒரு திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஒரு முழுமையான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டமைப்புகள் இல்லாததான் இது வந்து காமிக்குது. ரெண்டாவது வந்து உற்பத்தியாளரே பொறுப்பேற்கும் ஒரு முறை வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாரு குப்பையை உற்பத்தி பண்றாங்களோ, இப்போ உதாரணமா வந்து ஒரு கூல்ட்ரிங்க் மேனுஃபேக்சரர் அல்லது ஒரு செல்போன் மேனுஃபேக்சரர் அல்லது கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர், அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு வந்து அவங்க தான் பொறுப்பு. அது வந்து அந்த பொருள் இப்போ வந்து ஒவ்வொரு வீட்லயும் வந்து வாஷிங் மிஷின் டெலிவரி பண்றாங்க, டிவி டெலிவரி பண்றாங்க, ஃப்ரிட்ஜ் டெலிவரி பண்றாங்க. ஆனா அது ஏற்படுத்தக்கூடிய அந்த குப்பை அந்த அட்டைப்பட்டில ஆரம்பிச்சு பிளாஸ்டிக்ல இருந்து
அல்லது அந்த ஃப்ரிட்ஜ் வந்து எப்போ வந்து மாத்திரமோ அப்போ வரைக்கும் அதுக்கான பொறுப்பு வந்து அவங்களுக்கு தான். யார் உற்பத்தியாளரோ அவங்க தான் பொறுப்பு. அதற்கான இபிஆர் ஸ்ட்ரக்சர்ஸ், எக்ஸ்டர்னல் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்க தான் நிரந்தர தீர்வா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குப்பைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அதற்கான பொறுப்பு என்பது நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு சுந்தரராஜன். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு நித்யானந்த் ஜெயராமன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இது ஒரு பாக்டீரியாவுடைய காரணம்தான் இது அப்படின்னு, அதனால அதுக்காக அச்சப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா திரு சுந்தரராஜன் சொல்லும் போது இப்படியான ஒரு பாக்டீரியா வெளியேறது தொடர்ந்து அங்கு குப்பைகள் மக்குறதுல இருந்து ஏற்பட்டதுனால, அதனால ஒரு நீர்நிலையோட மோசமான ஒரு மேனேஜ்மெண்ட் தான் இது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு எப்படி தீர்வு காண முடியும்னு நினைக்கிறீங்க? அரசு என்ன செய்யணும் உடனடியாக? இந்த தீர்வு காண்றத பத்தி அதுக்கான பரிந்துரைகள் வந்து சுந்தர் அழகா சொல்லியிருக்கிறாரு. அரசு என்ன செய்யணும்னு சொன்ன முதல் கட்டமா இது வந்து வெறும் பாக்டீரியா தான், அச்சப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு புரிதல், ரொம்ப ஒரு மோசமான ஒரு புரிதல். இதுல வந்து இது நிறம் மாறி காட்டி நம்ம வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டோம். ஆனா நிறம் மாறாத ஒரு நிலையில கூட பள்ளிக்கரணை மாசடைந்த ஒரு நீர்நிலைன்னு சொல்லிட்டு நம்ம மறந்துடுறோம். இது நிறத்தை மாத்தி நம்மளுக்கு திரும்பி காமிச்சிருது. நிறம் மாறி காட்டி யாரும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க, ஒன்னும் கண்டிருக்க மாட்டாங்க. இப்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அது நிறம் மாறாத ஒரு நேரத்துல கூட அது மாசடைஞ்ச ஒரு விஷயமா ஒரு இடமா இருக்கு. அந்த மாசுக்கு காரணம் நம்மளோட திடக்கழிவு மேலாண்மை. அது மட்டும் இல்லாம நம்ம நீர்நிலைகள் மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு மரியாதை, இல்லாட்டி மரியாதையற்ற ஒரு சூழ்நிலை. இதை மாத்தணும். ஏன்னா இதை மாத்தாட்டி நீங்க வந்து சும்மா ஒரு மக்கும் குப்பை மக்காத குப்பையை மட்டும் பிரிச்சா போறாது. அது பிரிச்சு அதை என்ன செய்ய போறோம், எந்த இடங்கள்ல அதை போய் கொண்டு போய் நம்ம வந்து அதை மேலாண்மை செய்ய போறோம், நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்க போறோம். ஒரு பக்கத்துல வந்து நீர்நிலைகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் ஒண்ணு ஓடுது. அதே நேரத்துல இன்னமும் தினமும் தொடர்ந்து அரசே, அதாவது மாநகராட்சியே அங்க போயிட்டு ஒண்ணு நீர்நிலையில கொட்டுறது, கடற்கரை ஓரமா கொட்டுறது. சோ இது முதல் கட்டமா மக்கள் பிரிக்கிறது. நாங்க வந்து நம்மளோட மக்கள் வந்து பொறுப்பா செய்வாங்க. மாநகராட்சி எப்ப பொறுப்பா நடக்கும், மாநகராட்சி எப்போ அவங்களோட செயல்களுக்குள்ள ஒரு பொறுப்பாக்கத்தையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் உள்ள கொண்டு வரும். தவறு செய்யக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்படும். மாசு கட்டுப்பாடு வாரியம் அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த மாசு கட்டுப்பாடு வாரியம் வந்து இதுவரைக்கும் என்ன வேலை செஞ்சிருக்காங்க. இந்த திடக்கழிவு மேலாண்மை விதிமுறைகள் வந்து முதல் கட்டமா MSW ரூல்ஸ் 2000 வந்துருச்சு. அந்த ரூல்ஸ்லயே வந்து இந்த மாதிரி ஓப்பன் டம்பிங் நாட் அலவுட்னு சொல்லியிருக்காங்க. மாசு கட்டுப்பாடு வாரியம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு நம்ம நீர்நிலைகளை சுத்தப்படுத்தணும்னா நம்மளோட நிர்வாகம் சுத்தமாகணும். நிர்வாகம் சுத்தப்படுத்துற வேலையில மக்கள் இணையணும். இது நிர்வாகமா செய்யாது, மக்கள் தான் பொறுப்பாக்கணும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நித்யானந்த் ஜெயராமன். இந்த நீர்நிலை என்பது நிறமாற்றம் என்று மட்டும் நாம் இதனை கடந்துவிட முடியாது. ஒரு மோசமான திடக்கழிவு மேலாண்மையை இயற்கை நமக்கு நிறம் மாறி உணர்த்துகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் இயற்கை ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது சார்ந்த உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.